வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நகைச்சுவை கலைஞர் நடாஷா தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி கவலை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பில் பிரதமர் தெளிவு. எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என லிட்ரோ அறிவிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதம். இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு இன்று ஆரம்பம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட 12 உயிர்களை காக்குமாறு சரத் பொன்சேகா பரிந்துரை. உலகின் மிகப்பெரிய கடற்படை கட்டளை அமைப்பின் தளபதி நாட்டிற்கு விஜயம். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக யாழ் பல்கலையில் போராட்டம். எப்ஸ்டீன் கோப்புகள் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டுமென ஐநா வலியுறுத்தல். ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுடன் கூட்டணி அமைத்துக் கொள்வதாக விஜயகாந்தின் கட்சியான தேமுதிக அறிவிப்பு. மனைவி மற்றும் குழந்தைகளை உடல் ரீதியாக தாக்குவதற்கு சட்ட ரீதியாக அனுமதி. பௌத்த மதத்தை அவமதித்ததாக கூறி சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் நகைச்சுவை கலைஞர் நடாஷா எதிரிசூரிய கைது செய்யப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி இன்று உயர் நீதிமன்றில் கவலை வெளியிட்டார். இந்த வருத்தம் தெரிவிக்கும் வகையிலான கடிதம் ஒன்றையும் அரசு சட்டவாதி நீதிமன்றில் சமர்ப்பித்தார். இதற்கு மேலதிகமாக இச்சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்யும் போது இடம்பெறக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்கு பின்பற்ற வேண்டிய ஆலோசனைகளை உள்ளடக்கிய வழிகாட்டல் கோவையொன்றை வெளியிடுவதற்கும் போலீஸ் மா அதிபர் தீர்மானித்துள்ளதாகவும் அரசு சட்டவாதி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த மனு மீதான விசாரணையை நிறைவு செய்வதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு தற்போது வழங்கப்படும் ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றில் வெளிப்படுத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இத்தகவல்களை வெளியிட்டார். இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மாதாந்தம் 54,285 ரூபாய் கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றது. மாதாந்த உபசரிப்பு கொடுப்பனவாக 1000 ரூபாய் செலுத்தப்படுகின்றது. மாதாந்த சாரதி கொடுப்பனவாக 3,500 ரூபாய் வழங்கப்படுவதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் ஊடாக சாரதி ஒருவரை பெற்றுக்கொண்டால் குறித்த உறுப்பினருக்கு சாரதி கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். தொலைபேசி கொடுப்பனவாக 50,000 ரூபாவும் போக்குவரத்து கொடுப்பனவாக 15,000 ரூபாவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்படுகின்றது. அலுவலக கொடுப்பனவு 1,00,000 ரூபாவெனவும் கூட்டங்களுக்கான கொடுப்பனவாக நாளொன்றுக்கு 2,500 ரூபாவும் செலுத்தப்படுகிறது. நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக நாளொன்றிற்கு 2,500 ரூபாவும் குழு கூட்ட கொடுப்பனவாக நாளொன்றுக்கு 2,500 ரூபாவும் செலுத்தப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகள் இல்லாத நாட்களில் நடைபெறும் கூட்டங்களுக்காக நாளொன்றுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ள தூரத்தை அடிப்படையாக கொண்டும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கு 419.76 லிட்டர் டீசலை அடிப்படையாக கொண்டும் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியன்று சந்தையில் உள்ள 1 லிட்டர் டீசலின் அங்கீகரிக்கப்பட்ட விலைக்கமைய எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுவதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் எவ்வித எரிவாயு தட்டுப்பாடும் ஏற்படாது எனவும் போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்நிறுவனம் தம்மிடம் போதுமான அளவு இருப்பு காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக தேவையற்ற வகையில் பதற்றமடைய வேண்டாம் எனவும் நிறுவனம் பொதுமக்களை கோரியுள்ளது. பிப்ரவரி 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தாம் ஏற்கனவே 2,84,000 வீட்டுப்பாவனை எரிவாயு சிலிண்டர்களை விநியோகித்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று முதல் சனிக்கிழமை வரை 3,51,000 வீட்டுப்பாவனை எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. பலத்த மழை காரணமாக காத்தான்குடி, பூனச்சிமுனை, நாவலடி, கல்லடி உள்ளிட்ட பல பகுதிகளில் நாளாந்த நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சாதாரண மக்களின் இயல்பு வாழ்க்கையும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் மீன்பிடி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக குறித்த பகுதியில்
பகுதியில் உள்ள சிறுவர் பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட மக்களின் குடியிருப்புகள் பலவும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்த்ருகோட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைப்பதற்கு திகதி நிர்ணயிக்கப்பட்டது. லங்கா சுகர் நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து சந்தமாலி சந்திரசேகர உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் பதவி விலகியுள்ளார். அரசியல் அழுத்தங்கள் மற்றும் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் கோரிக்கைகள் காரணமாக அவர் பதவி விலகியதாக கூறப்படுகின்றது. தனது ராஜினாமா கடிதத்தை தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தியிடம் சந்தமாலி சந்திரசேகர சமர்ப்பித்துள்ளார். நல்லாட்சி மற்றும் நிறுவனத்தின் நேர்மைத்தன்மையை பேணி தனது கடமைகளை தொடர முடியாத சூழல் நிலவுவதாகவும் அவரது கடிதத்தில் அவர் காட்டியுள்ளார். இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கான சில பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு இடம்பெறவுள்ளது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்றுள்ள 65க்கும் குறைந்த சிறைச்சாலை அதிகாரிகள் பதவிகளுக்கென புதியவர்கள் சேர்க்கப்படவுள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை www.prisons.gov.lk என்ற இணையதளத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இன்று முதல் தமது புனித ரமலான் நோன்பினை ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி நோன்பு மாதம் இன்று வியாழக்கிழமை முதல் ஆரம்பமாகின்றது. நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் ரமலான் மாதத்திற்கான தலைப்புரை தென்பட்டமை குறித்து கிடைக்கப்பெற்ற ஆதாரபூர்வமான தகவல்களை அடுத்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழுவினால் இத்தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறு ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா ஜனாதிபதியிடம் விசேட கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளார். படுகொலை சம்பவத்தில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 12 பேருக்கு கம்பகா விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி மரண தண்டனை விதித்திருந்தது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்துள்ள சரத் போன்சேகா இவ்வாறானவர்களை மரண தண்டனையில் இருந்து விடுவிப்பதை ஜனாதிபதி ஒரு பேனா அசைவில் செய்ய முடியும். அமரகீர்த்தி கொலைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும். இவ்வாறானவர்களை மரண தண்டனையில் இருந்து விடுவிப்பது என்பதை ஜனாதிபதி ஒரு பேனா அசைவில் செய்ய வேண்டும் என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார். எந்தவொரு பயங்கரவாத தடை சட்டமும் தமக்கு தேவையில்லை எனவும் அரசாங்கம் அதனை உடனடியாக இரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழக சமூகத்தில் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் தொடர்ந்து 4 நாட்களுக்கு முன்னெடுக்கப்படவுள்ளது. பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்ட வரைவினை மீளப்பெறு என்றும் வலுவில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி எனவும் வலியுறுத்தியே இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியன இணைந்து கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஜிந்துப்பட்டியில் உள்ள சலூன் ஒன்றில் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய கொலையாளிகள் தப்பியோடும் போது போலீசார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிசிடிவி காணொளி வெளியாகியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி சலூனுக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 3 பேர் காயமடைந்தனர். இத்துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை பிடிக்காது மறைந்து நின்ற குற்றச்சாட்டில் ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் மற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அன்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட குறித்த போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு ஸ்கூட்டரில் தப்பிச் சென்ற இருவரை நேருக்கு நேர் பார்த்துள்ளனர். எனினும் தப்பியோடியவர்களை அதிகாரிகள் தடுக்கவோ அல்லது கைது செய்யவோ முயற்சிக்கவில்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. இதனிடையே இச்சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பிச் சென்ற போது அவர்களை நோக்கி செல்லாது குறித்த போலீஸ் அதிகாரிகள் தமது ஜீப் வண்டியின் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கடமையை உரிய முறையில் செய்ய தவறிய 2 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.
அமெரிக்க பசிபிக் கடற்படையின் தளபதி அட்மிரல் ஸ்டீவ் ஹாக்லர் 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது 3 நாள் பயணத்தின் போது அட்மிரல் ஹாக்லர் இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் இராணுவ தலைவர்களை சந்தித்தும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பிராந்திய ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், இருநாட்டு பாதுகாப்பு படைகளுக்கு இடையிலான இயங்குதிறனை அதிகரித்தல் குறித்து இதன்போது ஆலோசிக்கப்படவுள்ளது. சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதில் இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கும் முக்கியத்துவத்தையும் இந்த விஜயம் பிரதிபலிக்கின்றது. கடல்சார் ஆதிக்க விழிப்புணர்வு மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் இலங்கையின் பாதுகாப்பு படைகளின் திறமை மீது வாஷிங்டன் கொண்டுள்ள நம்பிக்கையை இந்த வருகை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய கடற்படை கட்டளை பிரிவான அமெரிக்க பசிபிக் கடற்படை சர்வதேச கடல்வழி தடங்களை பாதுகாப்பதிலும் இந்தோ பசிபிக் பிராந்திய கூட்டாண்மைகளை வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. பாலியல் குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகளில் வெளிவந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் நிபுணர்கள் குழு இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் கைதாகி சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெரும் பணக்காரரான ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் 35 லட்சம் பக்கங்கள் கொண்ட கோப்புகளை அமெரிக்க நீதித்துறை அண்மையில் வெளியிட்டது. இக்கோப்புகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பிரபலங்கள் என ஆயிரக்கணக்கானோருக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் இது தொடர்பாக ஆய்வு செய்து ஐநா நிபுணர் குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான இப்பாலியல் சித்திரவதைகள் சர்வதேச சட்டத்தின் கீழ் மனித குலத்திற்கு எதிரான மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் என சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களோ அல்லது சக்தி வாய்ந்தவர்களோ எவரும் இல்லை என குறிப்பிட்டுள்ள ஐநா குழு அனைத்து தேசிய மற்றும் சர்வதேச நீதிமன்றங்களிலும் இக்குற்றங்களுக்கு எதிராக உரிய வழக்குகள் தொடரப்பட்டு அரசுகள் தீர்க்கமாக செயற்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. எதிர்வரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேமுதிக கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. சென்னையில் திமுக தலைமையிலான அண்ணா அறிவாலயத்தில் நேற்று காலை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் ஆகியோர் சந்திப்பொன்றில் ஈடுபட்டுள்ளனர். இச்சந்திப்பின் போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்களான சேகர்பாபு, கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். 2011ஆம் ஆண்டு விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக தான் எதிர்கொண்ட முதல் சட்டப்பேரவை தேர்தலில் 29 எம்எல்ஏக்களுடன் வலுவான அரசியல் பயணத்தை ஆரம்பித்தது. எனினும் அதன் பின்னர் அதிமுகவுடன் ஏற்பட்ட விரிசல் காரணமாக 2016 சட்டப்பேரவை தேர்தலில் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து மக்கள் நல கூட்டணியாக களம் கண்டு தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப சண்டையின் போது மனைவி மற்றும் குழந்தைகளை ஆண்கள் உடல் ரீதியாக தண்டிக்கலாம் என்ற புதிய சட்டத்திற்கு ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியின் கீழ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. தலிபான் உச்ச தலைவர் ஹிபதுல்லா அகுன்ஸ்டா கையெழுத்திட்ட இச்சட்டம் ஜனவரி 2026 முதல் அமுலுக்கு வந்துள்ளது. இச்சட்டத்தின்படி குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படும் சண்டையின் போது கணவர்மார் தமது மனைவியாரையும் குழந்தைகளையும் உடல் ரீதியாக தண்டிக்கும் உரிமை பெறுகின்றனர். எனினும் இத்தண்டனை எலும்பு முறிவு, தோல் கிழிவு அல்லது திறந்த காயங்கள் ஏற்படுத்தும் அளவிற்கு இருக்கக்கூடாது எனவும், இவ்வாறு கடுமையான காயங்கள் ஏற்பட்டால் மாத்திரமே பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றில் ஆதாரங்களுடன் நிரூபித்தால் கணவனுக்கு அதிகபட்சமாக 15 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக எந்தவிதமான உளவியல் அல்லது பாலியல் வன்முறைக்கும் தடை விதிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெண்கள் தமது கணவரின் அனுமதியின்றி தந்தை வீடு அல்லது உறவினர் வீட்டிற்கு திரும்ப சென்று தங்கினால் அவர்களும் அவர்களை திருப்பி அனுப்ப மறுத்த குடும்ப உறுப்பினர்களும் குற்றவாளிகளாக கருதப்பட்டு 3 மாதங்கள் சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவர். இது வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்கள் குடும்பத்தினரிடம் புகலிடம் தேடுவதை தடுக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும், சமூகத்தை 4 பிரிவுகளாக பிரிப்பதாகவும் மத அறிஞர்கள், நடுத்தர வர்க்கம் மற்றும் கீழ் வர்க்கம்
குற்றத்திற்கான தண்டனை அதன் தீவிரத்தை பொறுத்து அல்லாமல் குற்றம் செய்தவரின் சமூக அந்தஸ்தை பொறுத்தே முடிவு செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உயர் வர்க்கத்தினருக்கு எச்சரிக்கை அல்லது அழைப்பு மட்டுமே வழங்கப்படும் என்பதுடன் கீழ் வர்க்கத்தினருக்கு சிறை மற்றும் உடல் தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.